யூனிவர்சிட்டி தமிழ் மன்றம் குழுவினர் அனைவருக்கும் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. நகைச்சுவை என்றால் என்ன? கேட்கும் போதே சிரிப்பு வர வேண்டும், சிந்தித்து பார்த்தால் அழுகை வர வேண்டும், அதுதான் நகைச்சுவை. எல்லா விஷயத்திலுமே நகைச்சுவை இருக்கு. இப்போ ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லைன்னா, laughter is the best medicine, but if you laugh for no reason then you need a medicine. So medicine சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. கடவுள்கிட்டையும் டாக்டர் கிட்டையும் வந்து நம்ம பொய்யே சொல்லிடக்கூடாது. ஏன்னா கடவுள்கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா டாக்டர் கிட்ட அனுப்பிச்சு வச்சிருவாங்க. டாக்டர் கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா டைரக்டா கடவுள் கிட்டே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நகைச்சுவை வந்து இப்போ டாபிக் இருக்கு இல்லைன்னா ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துலயுமே நகைச்சுவை இருக்கு. நம்ம அதை பார்க்க மறக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைம்ல நடக்கிற நகைச்சுவை இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் வந்து அந்த பசங்களுக்கு நடக்குதா இல்ல அம்மா அப்பாவுக்கு நடக்குதாங்கிறது தெரியல. அந்த அம்மா நைட்டியை போட்டுட்டு ஃபுல்லா தலையில கொண்டே போட்டு 2 நாளா குளிக்காம புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பா ஒரு பக்கம் பார்த்தா மீட்டிங் காஸ்ட் எல்லாத்தையும் கேன்சல், போன் கூட அட்டெண்ட் பண்ணி நோ மேன் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, மை சன் இஸ் ஹேவிங் an exam, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் படிச்சா பையன் கூலா இருப்பான். ரைட்டா? சோ ஆனா இதெல்லாம் எக்ஸாம் முடிச்சு பையன் வந்து ஓடி வந்து சொல்றான், அப்பா ரிசல்ட் வந்துச்சுப்பா அப்படின்ட்டு. சொல்லுடா அப்படின்னு இவரும் ரொம்ப ஆர்வமா கேட்காரு. சரி என்னடா ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு. அப்பா நான் 95 மார்க் ஒரு சப்ஜெக்ட் வாங்க, நீ என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டவங்க, டேய் மகனே நீ 5 சப்ஜெக்ட் சேர்த்தினாலே 95 வாங்க மாட்டேன், ஒரு சப்ஜெக்ட்ல நீ 95 வாங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துருந்தா அப்படின்னாரு. அப்பா ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு 35 மார்க் கூட அப்படிங்களா. இந்த காலத்து பசங்க பேசவே முடியலைங்க. சரி என்ன இப்படி பண்றேன், உன்னையும் பக்கத்து வீட்டு ரமேஷும் ஒன்னா தான் ஸ்கூல் சேர்த்துறோம். ஆமாப்பா 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானே போறீங்க. ஆமாப்பா 2 பேரும் ஒரே டீச்சர் தானடா. ஆமாப்பா அவன் மட்டும் இப்படி 95 வாங்க, நீ மட்டும் 35 வாங்கியிருக்க. அப்பா வேற அவங்க அப்பா புத்திசாலி அப்படின்ட்டா. அதுக்கு மேல அவர் வந்து அந்த 35 மார்க்கோட மரியாதை வந்து காப்பாற்று. இந்த காலத்து பசங்க கிட்ட பேச முடியல, அதுக்கு சொல்றேன். சோ இப்போ பாட்டி உனக்கு ஏன் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். டே நாளைக்கு நான் செத்தா நீ தானடா கொல்லி போடணும் அப்படின்னு கேட்கணும். பாட்டி நாளைக்கு நீ செத்துறாரு, சவுத் சிட்டி தமிழ் மன்றத்துல கிரிக்கெட் காமெண்ட்ரி கொடுத்துருக்காரு, அதனால நாளைக்கு நீ மண்டே போட்டாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி நான் அப்படின்ட்டா. பேசவே முடியல இந்த காலத்து பசங்க கிட்ட. அதே மாதிரி இப்போ டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் டீச்சர் தாங்க, ரொம்ப கஷ்டமான வேலை. எத்தனை டீச்சர் இருக்கீங்க தெரியல, ரொம்ப இந்த காலத்து பசங்க பேச முடியல, ரொம்ப கஷ்டமான வேலைங்க டீச்சர் வேலை. சோ இதுதான் கிளாஸ்ல போயிட்டு அந்த பையன் கிட்ட சொல்றேன், என்னடா 5 மார்க் வாங்கிட்டு உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அதுக்கு கூட எழுதவே இல்ல, அதுக்கு நீங்க 5 மார்க் போட்டீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னா. ராமச்சந்திரா இவங்கிட்ட போய் என்னடா நம்ம பேசுறது. இன்னொரு பையன் இருக்கா, ஏடா இதே 5ஆம் கிளாஸ்ல 3 வருஷமா இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், பாஸ் ஆகி 6ஆம் கிளாஸ் போனது தோணல. மேம் நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, I'm working for last 7 years அப்படின்னு. 7 வருஷமா நீங்க இதே கிளாஸ் எல்லாரும் மேம் பாடம் எடுத்துருக்கீங்க, நீங்க அடுத்த கிளாஸ் போல. ஓ மை காட், ஓகே ஃபைன், உங்களுக்கு எல்லாம் பேச முடியாது ரைட் அப்படின்னு பாரு. எங்க வேற நீ பேசக்கூடாது, மாதா பிதா குரு தெய்வம். ஓகே ஸோ நான் வந்து இன்னைக்குமே என்னோட குரு வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். எங்களுக்கு கிடைச்ச மாதிரி குரு எங்களுக்கு வந்து யாருமே கிடைக்கலன்னு சொல்லி நாங்க பெருமையா பேசிக்கிறோம். மேம் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நிஜமா சொல்றீங்க. சரி இதான் அந்த டீச்சர் வேலையெல்லாம் பார்த்து நீங்க எவ்வளவு நாள் இந்த மாதிரி நம்மளால ஓட முடியும் தெரியாது. நம்ம சைட்ல ஏன்னா வாடகை வேற பயங்கரமா ஏற்றிட்டு போறாங்க. சவுத் சிட்டியை சொல்லுங்க, சடனா 30,000 ரூபாய் இருக்கிற வாடகை 50,000 மாறுதுங்க. நான் சவுத் சிட்டியை சொல்லுவேன். ஓகேவா ரைட். ஸோ அதனால சரி நம்ம கொஞ்சம் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் ஒரு வேலை பார்க்கலாம். ஏன்னா இன்கேஸ் வேலை போயிடுச்சுன்னா டீச்சர் வேலை ஏதாவது பார்க்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தோக்கமே நல்ல நம்ம ஐயா மாதிரி, அதாவது எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்காரு 2nd ஃப்ளோர்ல. நான் பேரெல்லாம் சொல்றதுக்குள்ள உங்களுக்கே தெரிஞ்சுருந்தாங்க, பட்டப்பட்டியா விபூதி வச்சு பெரியவருங்க அவரு. சரி மங்களகரமா அவர்கிட்ட போய் ஐயா இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, நான் பேரை சொல்லல கூட்டத்துல இருக்காரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதனால ஐயா பெரியவர் நீங்க தான், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் வயசாயிட்டு போகுது. ஸோ அதனால இன்சூரன்ஸ்ல எடுத்து அவங்க ஃபேமிலிக்கும் கொஞ்சம் நல்லபடியா இருக்கலாம். அதனால சொல்றேன், ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறீங்க ரைட்டு. அதனால என்னம்மா என்ன பாலிசி, ஜீவன் தாரான்னு ஒரு பாலிசி இருக்கு, சூப்பர் பாலிசி நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். அவர் என்ன சொல்ற, ஜீவன் தாரா பாலிசியா, நயன்தாரா பாலிசி ஏதாவது தான் சொல்லி ஏங்க வயசுல பெரியவர்னு சொல்லி அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கலாம்னு அவர் இப்படி சொல்லிட்டாரு. அதாவது நகைச்சுவைங்கிறது வந்து எல்லா பக்கம் இருக்கு. பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கும் நிறைய அவங்க சொன்னாங்க குடும்பத்துல நகைச்சுவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைங்களை வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்ப்பாங்க, இந்த பாரு ஒழுங்கா படிச்சு சரியா, நீ நல்லா படிக்கலன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு என்ன ஆகும், கல்லு வைக்கிற வேலை தான் கிடைக்கும், பாத்திரம் வைக்கிற வேலைக்கு தான் போனோம், துணி துவைக்கிற வேலைக்கு தான் போனோம், பாத்ரூம் கழுவணும்
சரியா இப்படிதான் சொல்லி வளர்ப்பாங்க. நானும் ஐயோ இப்படி எல்லாம் வேலை நமக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா படிச்சு ஓகே ஃபைன் கோல்டு மெடல் ரேங்க் ஹோல்டர் எல்லாம் வாங்கி அப்படி பண்ணி கல்யாண வயசுல வரும்போது எனக்கும் எங்க அம்மா இப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பண்ணா இப்போ பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன், துணி துவைச்சிட்டு இருக்கேன், வேலைகள் இருக்காங்க சொல்லிடாதீங்க. 10 நாள் மகர சங்கராந்திக்கு லீவு, 10 நாள் மேல்மருவத்தூருக்கு லீவு, பையன் மாலை போட்டிருக்காரு 10 நாள் லீவு, காது குத்து 10 நாள் லீவு. அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து 10 நாள் லீவு. ஆக மொத்தம் 325 நாள் 65 நாள் அவங்க வேலை செய்வாங்க, 300 நாள் நம்ம வேலை செய்யறோம். ரைட்? அது மட்டும் இல்ல, கழுதையும் வச்சுட்டு இருக்கேன். அது சொல்ல வேண்டாம். நான் வந்து தமிழ் பெண்க, நான் என் புருஷ பேரை வாயால சொல்ல மாட்டேன். ஒரு தமிழ் பேர் புருஷங்க. அதனால அதான் நகைச்சுவைங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு கல்யாணம் பேசின போது எங்க வீட்டுல வந்து சரி அரேஞ்ச் மேரேஜ் தான். எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம், இந்த போன்ல வந்து சேவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஹஸ்பண்ட்ஸ், சரி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அம்முக்குட்டி செல்லக்குட்டி டார்லிங் அப்படிதான் சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சு நானும் சரி என்கேஜ்மெண்ட் முடிச்ச உடனே ஒரு போன் வந்து ஜஸ்ட் ரொம்ப போன்ல செக் பண்ணிலாம் பாக்கீங்க என்ன பேரும் சேவ் மை லவ் அப்படின்னு சேவ் பண்ணாரு. ஆஹா ஓகே எனக்கு நல்ல புருஷன் தான் கிடைக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா மை லைஃப் அப்படின்னு ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல மாறவே இல்லை அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை, அப்புறம் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிலாம் போகும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி தெரியும்போது பார்த்தா மை வைஃப் அப்படின்னு சேவ் பண்ணாரு. ஓகே ஃபைன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் கெட்டிங் மோர், அதனால தான் அப்படின்னு நினைச்சேன். இப்போங்க ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சுவலா போன் எங்கேயோ வச்சுட்டாரு, சைலண்ட்ல போட்டிருக்காரு. போனை கொடுமா, நான் வந்து மிஸ் கால் அடிச்சு பார்க்க என் போன் எங்க தெரியல அப்படின்னாரு. அந்த நேரம் பாருங்க அந்த போன் வந்து நான் உட்காந்து சோஃபாக்கு பக்கத்துல அங்கேயே வந்து சிக்கிட்டு இருக்கு. சோ அவர் அடிச்சாரு போனு, எதுவும் எடுத்து பார்த்தேன் ராங் நம்பர்னு சேவ் ஆயிட்டேன். ஆனா அன்றைக்காக வச்சுருந்தா அவருக்கு கெட்ட நேரம், எனக்கு நல்ல நேரம் இல்ல. அதே மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அம்மா ஒரு பக்கம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் மாமியாருங்க, சாரி எல்லாரும் நல்ல மாமியாருங்க தான், அவங்க குறை சொல்ல இருக்கிறேன். ஆனா அவங்களை டேக்கிள் பண்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாத்தீங்களா, அதுன்னு சொல்ல வரேன். அவங்க வந்து 30 வருஷம் அவங்களை வந்து திருத்த முடியலையாமா பசங்களை. ஆனா நம்ம வந்து வந்தோடனே இந்த பாருமா என் பையனுக்கு படுப்பெல்லாம் ஏறல, ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பையனுக்கு படுப்பு ஏறல, தலையில 4 முடிதான், இன்னும் கொட்டா ஃபுல்லா விழுந்துருக்கலாம், ஏதோ என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு தமிழ் பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவுறுத்தி மாட்டிடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க எப்படியாவது நீதான் என் பையனை நல்லபடியா திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து சரி இப்ப பாருங்க வாஷிங் மிஷின் துணியெல்லாம் எடுத்து கொஞ்சம் காய போட்டுறீங்களா, போட்டுறாரு. ஓகே ரைட். பாத்திரம்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குங்க, தேய்ச்சி வச்சிருங்க. அதாவது சங்கராந்திங்க நம்ம தான் 10 நாள் லீவ் எடுத்தாங்க இல்லைங்களா, நான் சமையல் முடிச்சிட்டேன், பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். காய்கறி கொஞ்சம் வெட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்றேன். காய்ச்சிச்சுன்னா துணியெல்லாம் கொண்டு வந்து நமக்கு பெட்ல போட்டுக்க, நீங்க வந்து கொஞ்சம் மடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். அவ்வளவு துணி வந்துருக்காங்க, கொஞ்சம் ஸ்கூல்லேயே கூட்டிட்டு வந்து பாருங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க, நீங்க தான் ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சு, உங்க அம்மா அப்படித்தானே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க எப்படி இருந்தேன் போல இப்படி ஆக்கிட்டா ஐயா ஏங்க உங்க பையனை திருத்தினாலும் குத்தம் திருத்தினாலும் குத்தம், என்னதான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதயம் இல்லாம கூட வாழ்ந்துடலாங்க, இதயம் இல்லாம யாரும் வாழறதில்ல. நீ மனுஷன் இதயமே இல்லை அதனால பிரச்சனை இல்லை, இதயம் இல்லாம யாரும் வாழ மாட்டேங்கிறான். ஏன்னா நீங்க ஒரு ரெஸ்டாரண்டே ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து பாத்திரம் வாங்குறானா, இதுக்கு பேர் வைக்கிறானா, இல்ல அந்த ஹோட்டலுக்கு டேபிள் சேர் என்ன வாங்குறான், ரெஸ்டாரண்ட் வாங்குறான், அதெல்லாம் இல்ல. இப்ப மீல்ஸ் ரெடியான்னு கேட்கக்கூட ரீல்ஸ் ரெடியான்னு கேட்கறான். அதான் ரீல்ஸ் போடுறதுனா மக்கள் வந்து நீங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது இந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பண்ற ஒரு அட்டகாசம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு 90 வயசு 95 வயசு தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சுத்தி உட்காந்து அழுவாங்க. ஓ இந்த வருஷம் வாழ்ந்தவர் நல்லா வாழ்ந்தவர், ஓகே அவங்க போயிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜ் மாதிரி என்ன பண்ணாங்க, பசங்க எல்லாரும் சொத்து வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீலா பண்ணி போடுறாங்க. மனுஷன் எதை ரீல் பண்ணாங்க, தாத்தா செத்துக்கு ஃபீல் பண்ணலனாலும் பரவாயில்ல ரீல் பண்ணி போடாதீங்க சரியா. அதுக்கு ஒரு பிஜே வச்சிருக்காங்க, அதை ட்ரெண்டிங் மியூசிக்கா தாத்தா செத்துருக்கு. ஸோ அதனால இந்த இணையதளம் அப்படின்னா நல்லதாக யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து இது ஓவர் அது அதிகமானாலும் அமுதமும் நன்றின்னு சொல்ற மாதிரி எந்த அளவு வேணுமோ அது எதுக்கு வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆயிட்டு ஒரு அம்மா வந்துட்டு இப்படி இருக்குது என்னங்க ரெடி ஆயிடுச்சு தோசை இல்லையா, இன்ஸ்டா இப்படிதான் சொன்னாங்க, மாவு பண்ணி வச்சாங்க தோசை பண்ணி இப்படி தோசை ரெடி ஆச்சு, நான் இப்படி தோசை ரெடியா மாட்டேங்குது. அதாவது சுயமா சிந்திக்கிற அளவுக்கு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து அந்த இதே இல்லாம அந்த தாட் இல்லாம
நேரம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால நான் ஒரே விஷயம் சொல்லி விரும்புறேன். நேரம் ஒரு மாய வித்தை. நீங்க காத்திருக்கும் போது அது மெதுவாக நகரும், சோகமாக இருக்கும்போது நகரவே நகராது. ஆனா மகிழ்ச்சியாக இருங்க. இப்ப டைம் போனதே தெரியாத மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமா